everyone. இந்த வீடியோல நம்ம ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஆர்ம் ஹோல், ஆர்ம் ரவுண்ட். இந்த ரெண்டு வேல்யூவும் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டெம்ப்ளேட் வந்து உங்களோட கோர்ஸ் ஆக்சஸ்ல இருக்கும். எய்தர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இல்லனா இந்த சீக்வென்ஸை நோட்ல ரைட் பண்ணிட்டு along with me you can start taking the measurements. So first நம்ம வந்து ஆர்ம் ஹோல் வேல்யூ எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். So ஆர்ம் ஹோல் வேல்யூ இன்னொருத்தவங்களுக்கு எடுக்கிறது ரொம்ப சிம்பிள், பட் நமக்கு செல்ஃப் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கக்குள்ள கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். அட் தி சேம் டைம் இன்னொருத்தவங்களுக்கு எடுக்கக்குள்ளயும் காம்ப்ளிகேஷன் வரது வந்து ஷோல்டர், ஆர்ம் ஹோல். இது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ டேப்பை வந்து அந்த ஒன் மெஷர்மெண்ட் இருக்குல்ல அந்த வேல்யூவை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு bring the tape around the underarm. ஓகே, underarm கிட்ட அரவுண்ட் எடுத்துட்டு வந்துட்டு சோ இந்த மாதிரி உங்களோட வேல்யூவை நீங்க எடுக்கலாம். ஓகே, சி இதுதான் உங்களோட கரெக்டான ஆர்ம் ஹோல் வேல்யூ, which is எனக்கு வந்து கரெக்டா 17.5 பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே, 17.5 தான் என்னோட ஆர்ம் ஹோல். சோ உங்களோட ஆர்ம் ஹோல் வேல்யூ எடுக்கக்குள்ள உங்க ஹேண்ட நீங்க லிஃப்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல் இது இப்படி போக கூடாது. கரெக்டான ரவுண்ட்ல உங்க ஹேண்ட் லிஃப்ட் பண்ணா உங்க ஆர்ம் ஹோல் மேல போக கூடாது, இல்ல இந்த இடத்துல தானே சீட் ஆகணும். சோ அதே மாதிரி உங்க டேப்போட வேல்யூ நீங்க எடுக்கக்குள்ளயோ கரெக்டா எடுக்கிறீங்களான்றத கிராஸ் செக் பண்றதுக்கு சோ இந்த பார்ட் வந்து கரெக்டா இங்கதான் இருக்கணும். இட் ஷுட் நாட் கோ அப். ரொம்ப டைட்டா எடுத்துடக்கூடாது. ஓகே, சோ ஃபார் எக்ஸாம்பிள் சோ இப்ப நான் இங்க வந்து ஆர்ம் ஹோல் எடுக்கிறேன் பாருங்க. ஆர்ம் ஹோல் எடுக்கக்குள்ள கரெக்டா இந்த ரவுண்ட் வேல்யூ எடுக்கணும். ஸ்லீவ் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். சோ கரெக்டா இந்த ரவுண்ட் வேல்யூ இந்த மாதிரி எடுக்கணும். ஓகே, சோ ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. கரெக்டா கொஞ்சம் ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்கணும். ரொம்ப டைட் பண்ணி இப்படி கிரன்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட ஆர்ம் ஹோல் ரொம்ப டைட் ஆயிடும். சோ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து இந்த ரவுண்ட் வந்து கரெக்டா அந்த ஓவல் ஷேப்ல சீட் ஆகுற மாதிரி ஆர்ம் ஹோல் வேல்யூ எடுக்கணும். நெக்ஸ்ட் ஆர்ம் ரவுண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆர்ம் ரவுண்ட் இஸ் நத்திங் பட் நம்ம ஹேண்டோட பைசெப், நல்ல பெரிய பார்ட், ஹேண்டோட பெரிய பார்ட் மசில்ல எங்க இருக்கோ அதுதான் நம்மளோட ஆர்ம் ரவுண்ட். சோ அண்டர் ஆர்ம்ல இந்த மாதிரி உங்களோட டேப்பை வச்சுட்டு லீவ் யூர் ரிலாக்ஸ் யூர் ஹேண்ட் டவுன். அப்படியே இப்படி இருந்து கொண்டு வாங்க. ஓகே, உங்க டேப்பை கொண்டு வந்து இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணுங்க. ரவுண்ட் பண்ணி மெஷர்மெண்ட் எடுங்க. இதுதான் உங்களோட ஆர்ம் ரவுண்ட் வேல்யூ. சோ எல்லாருக்கும் இந்த மெஷர்மெண்ட் தேவையான்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, பட் சிலருக்கு வந்து இந்த இடத்துல வந்து டபுள் ஆர்ம் இருக்கும், which means மசில்ஸ் அதிகமா இருக்கும். சோ அவங்களுக்கு வந்து பேட்டர்ன் மேக்கிங் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணக்குள்ள இந்த எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் லென்த் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸ்லீவ் லென்த் எடுக்கிறது டிப் ஆஃப் கிரவுன் பார்ட். ஓகே, இந்த இடத்துல தான் கிரவுன் பார்ட் சொல்லுவோம். இங்க இருந்து உங்க ஹாஃப் ஸ்லீவ் எவ்வளவு வேணுமோ அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். நீங்க செல்ஃப் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கக்குள்ள ஹேண்ட் எப்படி மூவ் பண்ணணும்னு நான் கைட் பண்றேன் பாருங்க ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு. சோ இப்போ ஹாஃப் ஸ்லீவ் ஓகே. சோ எல்போ -1 இன்ச் எடுக்கக்குள்ள உங்களோட ஃபிங்கர் இந்த மாதிரி வாக் பண்ணுங்க. ஓகே, வாக் பண்ணக்குள்ள திஸ் இஸ் எல்போ -1 இன்ச். அப்படியே இப்படி கொஞ்சம் ஸ்லோவா வாக் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா இதுதான் உங்களோட எல்போ லென்த். சோ இப்பதான் நம்மளோட ஹேண்ட் எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். எல்போ வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டா எடுக்கலாம். எல்போக்கு அப்புறம் உங்க ஹேண்ட் எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 3/4 மெஷர்மெண்ட்டுக்கு இப்படி வாக் பண்ணுங்க. உங்க டேப்பை வாக் பண்ணீங்கன்னா இங்க எடுக்கிறது தான் உங்களோட 3/4. அப்படியே இப்படி திரும்ப வாக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் உங்களோட ஃபுல் லென்த். சோ இதே மாதிரி தான் ஸ்லீவோட லென்த் வேல்யூ எல்லாம் எடுக்கணும். சோ நீங்க மத்தவங்களுக்கு எடுக்கிறீங்கனாலும் 3/4 ஃபுல் லென்த்தும் இந்த மாதிரி ஹேண்ட ஃபோல்ட் பண்ணி தான் எடுக்கணும். ஓகே, இப்ப ஸ்லீவ் ஓபன் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் ஓபன் இப்ப ஹாஃப் ஸ்லீவ் அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டா உங்க டேப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டான வேல்யூ எடுங்க. எக்ஸ்ட்ரா ஈஸ்ல எதுவுமே லூஸ் ஃபிங்கர் எதுவுமே வைக்க கூடாது. கரெக்டான வேல்யூ எடுக்கணும். அதே மாதிரி எல்போ -1 இன்ச்சுக்கும் இந்த மாதிரி வச்சு கரெக்டான வேல்யூ எடுக்கணும். எல்போ ஸ்லீவுக்கு மட்டும் லைட்டா உங்க ஹேண்ட் பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்டா உங்க ஹேண்ட் பெண்ட் பண்ணிட்டு ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். சோ அதுக்கு உங்களுக்கு ஹேண்ட் பெண்ட் பண்ணாலும் கம்ஃபர்ட் கொடுக்கணும்ல, அந்த வேல்யூவை நம்ம எடுக்கணும். 3/4 ஸ்லீவுக்கு ஜஸ்ட் லைக் தட் எங்க உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல ரவுண்ட் எடுத்துக்கலாம். ஃபுல் ஸ்லீவ் மட்டும் இந்த இடத்துல நம்ம ரவுண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா நேரோவான ஒரு பிளேஸ். நேரோ ஓப்பனிங் வச்சுட்டோம்னா இந்த பார்ட் வந்து நமக்கு வைட் பார்ட். சோ இந்த பார்ட் வந்து உள்ள என்டர் ஆகாது. அதனால நம்ம ஃபுல் ஸ்லீவுக்கு மட்டும் என்ன பண்ணணும், நம்ம பாம்பை சுத்தி இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கணும். ரவுண்ட் மெஷர்மெண்ட். ஓகே, ஃபுல் ஸ்லீவுக்கு மட்டும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கணும். அகைன் உங்களுக்கு வைட் ஓப்பன் வேண்டாம், நேரோ ஓப்பன் தான் வேணும்னா அதுக்கு பேட்டர்ன் மேக்கிங்ல இன்னொரு டெக்னிக் இருக்கு. அது நீங்க பேட்டர்ன் மேக்கிங்ல லேர்ன் பண்ணிப்பீங்க. சோ வெரி சிம்பிள் ஸ்லீவ் மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் இருந்தாலே எனி கைண்ட் ஆஃப் ஸ்லீவ் வந்து நீங்க டிராஃப்ட் பண்ண முடியும். தேங்க்யூ. ஹாப்பி ஸ்விங்.